இந்தியாவில் அடுத்ததாக என்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற அப்கமிங் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதிரி செப்டம்பரும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. அதோட எல்லா பிராண்ட்ஸுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் வந்து லைன் அப் பண்ணியிருக்காங்க. சிலது கன்ஃபார்ம் லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு, சிலது ரூமர்ஸில் இருக்க எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் சேனல் க்ரோ ஆகும். ஸோ வாங்க குவிக்காக அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் என்னென்னு பார்த்துடலாம். அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ மாதிரி கன்ஃபார்ம் லான்ச் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்த வாரம் ஆகஸ்ட் 28 இந்தியாவில் விவோ V29 சீரீஸ் உடைய முதல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. விவோ V29e இது ஒரு லைட்டர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரீஸில். ஆனால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் கேமரா சென்ட்ரிக்காக தான் கொண்டு வராங்க. ஏன்னா V சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே கேமராக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஸ்னாப்டிராகன் 695ல கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சல் மெயின் சென்சார் OIS சப்போர்ட்டோட, அதோட செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சலில் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ட்விட்டரில் வந்து சாம்பிள்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இது பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது. இது கூடவே 5000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இது 25,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விவோடைய V29e. இதுக்கு அடுத்ததாக ஆகஸ்ட் 31 ஐக்கூடைய பாப்புலரான Z சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஐக்கூ Z7 Pro. Z7 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்பவே பாப்புலர் ஹிட்டான ஸ்மார்ட் ஃபோன். அந்த லைனப்பில் இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ரொம்பவே நல்லா கொடுக்குறாங்க. இது MediaTek உடைய Dimensity 7200 இந்த சிப்பில் வருது. இதுவும் AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதோட 4800 mAh பேட்டரி, 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது கூடவே ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் மாதிரி இதுவும் 64 மெகா பிக்சல் OIS ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. இங்கே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து விவோ உடைய V27 சீரீஸில் எப்படி பேக் பேனலில் ஓரா லைட்டோட வந்ததோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பேக் பேனலில் ஓரா லைட்டோட கொடுக்குறாங்க. இது கேமரா, அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி ஐக்கூ Z7 Pro ஆகஸ்ட் 31 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கன்ஃபார்ம் லான்ச் தான். அதுவும் செப்டம்பர் 1 லான்ச் ஆகுது. மோட்டோரோலாவுடைய பாப்புலரான G சீரீஸில் மோட்டோ G84 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. பட் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா இந்த வாட்டி அதிகமாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து வீகன் லெதர் பேக் பேனலோட வர மாதிரி இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 695P OLEDோட வருது. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே 5000 mAhன்னு இதுவும் வந்து அண்டர் 20,000ல இவங்க லான்ச் பண்ணலாம் மோட்டோரோலா தரப்புலேருந்து. செப்டம்பரில் பெரிய கம்பேக் பண்ண போகிற பிராண்ட் ஹானர் 90 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 10க்குள்ளே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹானர் அப்படின்னு சொன்னாவே வந்து ஹுவாவி கீழே இருக்கும்போது இது நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்டாக இருந்தது. எப்போவுமே வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த பிராண்ட் லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போவும் கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. ஹானர் 90 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 இந்த பவர்ஃபுல் சிப்போட கொண்டு வராங்க. கூடவே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. இது 1.5K கர்வ்ட் AMOLEDோட வருது. கூடவே 200 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30,000லேருந்து 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஹானருக்காக? எத்தனை பேர் ஹானருடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட், அதோட நிறைய பேருடைய ஃபேவரட் லைன் அப் அப்படின்னு சொல்லலாம், ஃபேன் எடிஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ், கேஸ் ரெண்டர்ஸ் நிறைய ரிவீலாக இருக்குது. பட் இந்தியா லான்ச் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இது குளோபலில் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குளோபலில் லான்ச் பண்ணாங்கன்னா இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே டைமில் சாம்சங் உடைய S23 ஃபேன் எடிஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் பொறுத்த வரைக்கும் S23 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைனப் கேமராவோட தான் எங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அப்படி இல்லைன்னா எக்ஸினோஸ் உடைய 220 எந்த சிப்பில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியல இந்தியாவில். இது கூடவே 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், டைனமிக் AMOLED பேனல், 10 மெகா பிக்சல் செல்ஃபி, 4500 mAh பேட்டரி,
25 வாட் சார்ஜர். இந்த ஃபீச்சர்ஸோட எப்போ மாதிரி ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொன்னாவே வந்து 50,000 45 to 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செப்டம்பர் எண்டுக்குள்ளே. அதோட செப்டம்பரில் இன்னொரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து OnePlus 11 RT. ஆல்ரெடி இது சைனாவில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்தியாவில் பேர் மாற்றி இவங்க கொண்டு வர போகிறாங்க. இதுவும் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் விலை வந்து மற்ற 8 Gen 2 விட இங்கே இந்தியாவில் கம்மியாக லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 1.5K கர்வ்ட் AMOLEDோட வருது. 50 மெகா பிக்சல் OIS கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இது எல்லாத்தை விட பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லணும்னா 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 40,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை OnePlus தரப்புலேருந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் போன மாதமே லான்ச் ஆக வேண்டியது போஸ்ட்போண்ட் ஆகி இந்த மாதம் தான் செப்டம்பர் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து OnePlus ஓப்பன் இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது வந்து ஒப்போவுடைய ஃபோல்டபுள் டிவைஸ் இல்லையா, அதே தான் இவங்க கொண்டு வராங்க. அவுட்லுக் டிசைன் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்க போது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்பிளே பிகர் டிஸ்பிளே 7.8 இன்ச்சஸ்க்கும் ஸ்மாலர் டிஸ்பிளே வந்து 6.3 இன்ச்சஸ். இது கூடவே லிமிடெட் பேட்டரி கெப்பாசிட்டியோட OnePlus உடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக பிக் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களுடைய புது லைனப் iPhone 15 சீரீஸ் லான்ச் பண்ணலாம். எக்ஸாக்ட் டேட் தெரிய வரல. இது போஸ்ட்பாண்ட் ஆனாலும் ஆகலாம், இல்லை செப்டம்பரே இவங்க லான்ச் பண்ணலாம். இங்கே வந்து லைனப் எப்போ மாதிரி 4 ஸ்மார்ட் ஃபோன் தான். 15, 15 Plus, 15 Pro and Pro Max. இங்கே 15 and 15 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A16 பயோனிக் சிப், அதே வந்து 15 Pro and Pro Max வந்து A17 பயோனிக் சிப்போட இவங்க லான்ச் பண்ணலாம். இங்கே ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறதா இந்த வாட்டி Type-C போர்ட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லை கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த ஸ்மார்ட் ஃபோன் கலர் என்னவோ அந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணி இவங்க கொண்டு வர மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ iPhone 15 சீரீஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் Realme GT5 சைனாவில் லான்ச் ஆக போது. ஆல்ரெடி டீசர்ஸ் எல்லாம் அங்கே ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுது அப்படிங்கிற கன்ஃபார்ம் டேட் இன்னும் தெரிய வரல. பட் Realme GT5 லைனப்பும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சைனாவில் ஐக்கூடைய Z சீரீஸில் Z8 லான்ச் ஆகிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிப் செட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அங்கே ரிவீல் ஆகிடுச்சு. இந்த Z8 லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் கடைசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா Z7 Pro ஆகஸ்ட் கடைசியில் வருது. Z8 லைனப் வந்து நம்ம செப்டம்பரில் இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ செப்டம்பர் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போது. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுவும் எல்லா பிராண்ட்ஸுமே வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது புது ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த லிஸ்ட்டில் எது உங்களுடைய ஃபேவரட், எதுக்காக நீங்கள் வெயிட்டிங் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.